இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி மெட்ராஸ் மட்டன் குழம்பு. சென்னையோட பாரம்பரிய சுவையோட மெட்ராஸ் ஸ்டைலில் மட்டன் குழம்ப ஹோட்டல் ஸ்டைலும் இல்லாமல் கிராமத்து ஸ்டைலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மெட்ராஸ் ஹோம் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி குழம்ப, நல்ல மசாலா வாசனையோட சாஃப்டான மட்டன் நெய்யில் கலந்த இந்த குழம்ப நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூரியிலேருந்து பரோட்டா வரைக்கும் எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெட்ராஸ் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஆட்டுக்கறி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு எலும்பும் கறியுமா ஆட்டுக்கறியை எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கறியை குழம்புக்கு எடுக்கும்போது வெறும் சதையை மட்டும் எடுக்காமல் எலும்போடு எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கறியை நான் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை நல்லா கழுவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கழுவி வச்ச கறியை சேர்த்துருங்க. எப்போயுமே கறியை கழுவிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியை வடிய விட்டுருங்க. இந்த மாதிரி கறியில் இருக்க தண்ணியை நம்ம கொஞ்சம் வடிய விட்டுட்டு சேர்த்தோம்னா குழம்புல தண்ணி விடாமலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் கறியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்ததுனால கறிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளை மட்டும் சேர்த்துருக்கேன். கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். கறியை நம்ம அப்படியே சேர்த்து வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு வேக வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி வதக்கிட்டு வேக வைக்கும்போது குழம்புல கவுச்சி வாசனையும் இருக்காது, குழம்போட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டாச்சு. கறி மூழ்கிற அளவுக்கும் இல்லைனா அது கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு மட்டனும் கொஞ்சம் தண்ணி விடும். நான் எடுத்துருக்க கறி சீக்கிரமே வெந்துடும். எலும்போடு எடுத்திருந்தாலும் நான் 3 விசில் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட கறி அளவை பொறுத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மெட்ராஸ் மட்டன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு முழு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ கறிக்கு 1.25 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை சேர்த்துருக்கேன். அடுத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சின்ன சைஸில் ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை ஒரு 10 கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக கசகசாவை கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முழு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு. நீங்கள் உங்களோட கறி அளவு பொறுத்து இந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த எல்லா மசாலா பொருளையுமே வறுத்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ளேமை லோவில் தான் வச்சுருந்தோம். இப்போ வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை நீங்கள் எந்த அளவுக்கு லோவில் வச்சு பொறுமையாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் சேர்த்த எல்லா மசாலா பொருளையுமே வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை நான் அப்படியே பேன்லேயே வச்சு ஆற விட்டுக்க போகிறேன். அதே மாதிரி வறுத்த மசால் பொருள் எல்லாமே நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட அதில் சூடு இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது அந்த அளவுக்கு நான் நல்லா ஆற விட்டு தான் எடுத்திருக்கேன். ஆற வச்ச மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மசால் பொடி ஒன்றும் அதிகமாக இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே வரமிளகா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்ததை மட்டும் ஒரு 10 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கிலோ கறிக்கு. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலைன்னா நமக்கு குழம்புல அதோட பச்சை வாசனை எவ்வளோ கொதிக்க விட்டாலும் தெரியும். அதுக்கு தான் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடுறது. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி லேசாக இந்த அளவுக்கு செவந்து வரும். இந்த மாதிரி செவந்து வர்றது தான் குழம்புக்கு சரியான பக்குவமாக இருக்கும். இப்போது முன்னாடியே நம்ம வேக வச்ச கறியை வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துடலாம். இது கூடவே தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை தண்ணியை சேர்த்துறாமல் சூடு பண்ணி அதை ஆற விட்டு கூட சேர்த்துக்கோங்க. குழம்பை நான் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது கூடவே முன்னாடியே நம்ம அரைச்சி வச்ச மட்டன் மசாலா பவுடரை சேர்த்துடலாம். மட்டன் மசாலா பவுடரை 3/4 கிலோ கறி அளவுக்கு தான் நான் எடுத்து அரைச்சிருந்தேன். அதனால் எல்லா பவுடருமே சேர்த்துக்கிறேன். இதில் ஏன் பச்சை தண்ணி சேர்க்காம சுடு தண்ணி சேர்க்க சொல்கிறேன்னா, பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். சுடு தண்ணி சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டை அப்படியே பேலன்ஸ் பண்ணிடும். கறியை இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த 5 நிமிஷத்தில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பும் சுண்டி வந்துருச்சு. இந்த குழம்ப கொஞ்சம் திக்காக செமி கிரேவி மாதிரி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுண்ட விட்டுருக்கேன். உங்களுக்கு குழம்பா வேணும்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே தேங்காய் பாலை திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் கறி வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிருந்தனால குழம்பு ஒரு கொதி வந்ததும் உப்பு மட்டும் பார்த்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட இறக்கிடலாம். நெய் சேர்க்குறதும் கொத்தமல்லி தழை சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான். இந்த மெட்ராஸ் மட்டன் குழம்புக்கு காரம், வாசனை, மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மெட்ராஸ் ஸ்டைல் மட்டன் கறி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.